என் பேர் வந்து முருகன், சமூக ஆர்வலர். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்கள்ல வந்து அதிகமான பாலியல் குற்றங்கள் வந்து இந்த கடந்த ஒரு 6 மாதம், ஒரு வருட காலமா நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாகுறதுனா, அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து சரியான அவங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்தணும். நம்ம அந்த இங்க வரக்கூடிய குழந்தைகள் நம்ம குழந்தைகளாக பாவிச்சு, குழந்தைகளை வழிநடத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு சரியான முறையில அவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் நடக்குதுன்னா, அந்த குற்றங்கள் வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக்கணும். ஒரு பாலியல் குற்றம் ஊர்ஜிதம் இந்த ஆசிரியர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு இத குடுத்தா தான், உயிர் பயம் என்னைக்கு மக்கள் நம்ம வாழ முடியாதுங்கிற உயிர் பயம் வருதோ, அன்னைக்கு தான் வந்து அவங்க குற்றம் செய்றதுக்கு யோசிப்பாங்க. அதனால வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும். குழந்தை செல்வங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பேட் டச், குட் டச் அந்த இதுகள வந்து இன்னும் ஸ்கூல்ல வந்து இன்னும் நல்லா விரிவா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் வந்து என்ன நடந்தாலும் வந்து குழந்தைகள் வந்து நம்மட்ட வந்து சொல்லக்கூடிய நம்பிக்கையை வந்து குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுத்தா, இந்த குற்றங்கள வந்து தடுக்கலாம். அதேமாதிரி புகார் பெட்டிகள் பள்ளிக்கூடத்தில வந்து எல்லா இடங்களையும் புகார் பெட்டிகள் வைக்கணும். அந்த புகார் பெட்டிகள வந்து ஆசிரியர்கள் யாரும் பார்க்கக்கூடாத அளவுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தனி டீம் வந்து அமைச்சு, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலயும் வாரம் 1 நாள் வந்து அந்த புகார் பெட்டியில என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதை வந்து அங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கு அது யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தைகளுக்கு புகார் கொடுத்துருக்காங்கிறத தெரிவிக்கக்கூடாதுங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். தண்டனைகள் எப்போ குற்றங்களுக்கு தண்டனைகள் அதிகமாகுதோ அப்போ தான் வந்து குற்றங்கள் குறையும்.